ஹலோ ஆல், குட் மார்னிங். 14th டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சென்ட்ரல் டீம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நீட் ஃபார் லாங்கர் ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் சென்னை. அதாவது சென்னையில் வந்துட்டு ஒரு மத்திய குழுவினர் வந்து ஆய்வு நடத்தினாங்க. இந்த புயல் மற்றும் பெருவெள்ளம் காரணமாக என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதிப்புகள் தொடர்பாக ஆராய்ச்சி பண்ணுவதற்காக ஒரு மத்திய குழுவினர் வந்திருந்தாங்க. இந்த குழுவில் மோஸ்ட்லி யாரெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வைசரி ஆஃப் பாலிட்டி அண்ட் பிளான் கமிட்டி, தென் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீமில் உள்ளவங்களாம் இதில் வந்திருந்தாங்க. அதோட தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. இவங்க ஒரு 2 நாளாக ஆய்வு நடத்திட்டு அதோட டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு தென் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசோட செயல்பாடுகள் வந்துட்டு திருப்திகரமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏற்பாடுகள்லாம் பத்தாவது, ஒரு லாங் டேர்மாக வந்துட்டு ஒரு மிட்டிகேஷன் ப்ரோக்ராம் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அவங்க தமிழக முதல்வரோட நாளைக்கு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க. தென் ரோட் ஃபெட்டாலிட்டிஸ் ரைசஸ் இன் இந்தியா. சாலை போக்குவரத்துனால உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து இந்தியாவில் ஜாஸ்தியாக இருக்குன்னு WHO ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கடந்த 10 வருடமாக நடந்ததை வந்து அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாலை போக்குவரத்தில் இறந்தவங்களோட எண்ணிக்கை இந்தியாவில் ஜாஸ்தியாக இருக்குது. ஈவன் உலகத்தில் வந்து உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் 1.34 lakh பீப்புள் வந்து 2010 வந்துட்டு சாலை போக்குவரத்தால் மரணம் அடைஞ்சாங்க. ஆனால் இது 2021 வந்துட்டு 1.54 lakhs வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தில் நடக்கிற இந்த மரணத்தில் 28% வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப வளர்ச்சி அடைந்த நாடுகளை விட இல்லை அதிகம் சம்பாதிக்கிற பணக்கார நாடுகளை விட ஹை இன்கம் கண்ட்ரிஸ்னு கொடுத்துருக்காங்க. அவங்கள விட லோ இன்கம் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இதில் சாலை விபத்தினால மரணம் அடையவர்களின் எண்ணிக்கை வந்து 3 மடங்கு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நேற்று இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களவைக்குள்ளே வந்துட்டு புகைக்குப்பிகள் வீசி வந்து நேற்று தாக்குதல் நடைபெற்றிருந்தது. இதில் ஒரு 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, மக்களவையில் பார்வையாளர் மாடம்னு ஒன்று இருக்கும், அவங்க எல்லாருக்குமே அது என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பார்வையாளர் மாடத்தில் வந்துட்டு நிறைய நம்ம பொதுமக்களாகிய நம்ம வந்துட்டு உள்ளே போய் பங்கு பெறலாம். இதற்கு வந்து ஒரு பாஸ்போர்ட், அதாவது ஒரு கடவுச்சீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நுழைவுச்சீட்டு மாதிரி ஒரு சீட்டு வந்துட்டு நம்ம ஏரியாவோட எம்பி இல்லை ஏதோ ஒரு ஏரியா எம்பி வந்தோட நம்மளோட உங்களுக்கு அந்த நுழைவுச்சீட்டு கிடச்சிதுன்னா அதை வச்சு நீங்கள் பார்வையாளர் மாடத்தில் உட்காந்துட்டு அவையின் நடப்புகள் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே கண்டுகளிக்கலாம். இந்த மாதிரி பார்வையாளர் மாடத்தில் உள்ள 2 பேர் வந்துட்டு திடீர்னு நாடாளுமன்றத்தில் அந்த அவைக்குள்ளே புகுந்து வந்துட்டு புகைக்குப்பிகள் தான், இது வெடிகுண்டு அந்த மாதிரி கிடையாது, கலர் புகைக்குப்பிகளை வந்து வீசி தாக்குதல் நடத்தினாங்க. ஆக்சுவலாக நேற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தாக்குதல் வந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்தது. அதோட நினைவு தினம். அப்போ என்ன நடந்ததுன்னா, 2021 டிசம்பர் 13 வந்து 5 தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து வந்துட்டு தாக்குதல் நடத்தினாங்க. அதை வெற்றிகரமாக நம்ம முறியடிச்சிருந்தாலுமே இந்திய தரப்பில் வந்துட்டு 9 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. நேற்று அவர்களுக்கு வந்து நினைவு தினம் அனுசரித்து அதுக்கப்புறம் தான் அவை நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பிச்சது. அப்போ வந்து இந்த பிரச்சனை நடைபெற்றது. சரி, இந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்காகவும் இதுக்கான என்ன மாதிரி பிரச்சனை நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதோட தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அனிஷ் தயால் சிங் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. தென் தெலுங்கானாவில் பழங்குடியினர் பல்கலைக்கழகம். இந்த நியூஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பாரத பிரதமர் வந்து லாஸ்ட் டைம் தெலுங்கானா வரும்போது அவங்க நிறைய ஸ்கீம் அறிவித்தாங்க. அதில் ஒன்று வந்துட்டு தெலுங்கானாவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொண்டு வரோம் அப்படின்னு, அதுவும் பழங்குடியினர் பல்கலைக்கழகம். இதை பற்றி ஒரு மசோதா வந்து நேற்று மக்களவையில் வந்துட்டு நிறைவேறிருக்கு. மத்திய பல்கலைக்கழகங்கள் திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இந்த தெலுங்கானாவில் நாங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கானாவோட பழங்குடியின பெண் தெய்வங்கள் 2 பேர், சம்மக்கா சரக்கா, இவங்களோட பேரில் தான் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தென் COP28 பருவநிலை மாநாடு, இது எல்லாருக்குமே தெரியும், துபாயில் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து இப்போ ஒரு சர்வதேச ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்ருக்காங்க. 200 நாடுகள் வந்து இதில் கையெழுத்திட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, பசுமை இல்ல வாயுக்கள் இருக்குல்ல, இதோட வெளியீடை வந்துட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் குறைக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு பசுமை இல்ல வாயுக்களோட அளவுகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு ஃபாசில் ஃபியூயல்ஸ், அதாவது புதை எரிபொருள் பயன்பாடு இருக்கு இல்லையா, இதை நம்ம வெகுவாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 200 நாடுகள் வந்துட்டு இதில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. தென் இது தவிர இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து இங்கிலீஷில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குங்க.
இந்தியன் கிளைமேட் வந்துட்டு அதாவது இந்திய மக்கள் வந்துட்டு ஆபத்தில் இருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச்னால வர புது புது நோய்களை வந்து எதிர்கொள்கிற ஆபத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியன்ஸ் ஆர் வல்னரபிள் டு கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ்ட் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இதில் நிறைய டேட்டாலாம் கூட கொடுத்துருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் வந்து மக்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பாதிக்கப்படுதாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் நேற்று ஒரு டேட்டா பார்த்துருந்தோம். ராஜ்யசபாவில் வந்துட்டு நம்மளோட அமைச்சர் வந்துட்டு மருத்துவ சம்மந்தமாக நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்தியாவில் 834 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாலாம் கிடச்சிதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் இன்னொரு டேட்டா கிடச்சிருக்கு. இப்போது நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். எய்ம் டு ஹேவ் 1 ஆம்புலன்ஸ் ஃபார் 1 lakh பீப்புள், அதாவது 1,00,000 பேருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வந்து நாங்கள் அந்த சேவையை வந்து இன்னும் துரிதப்படுத்துறதுக்கு முயற்சியில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தமிழ் ஹிந்துவில் வந்துட்டு திரு ராஜாஜி அவர்கள் பற்றி ஒரு கட்டுரை இருக்குது. டைம் இருக்கவங்க ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அது போக மிக்ஜாம் புயலை பற்றி நிறைய நியூஸஸ் இருக்குது. அதாவது அவங்களுக்கு நிவாரண தொகை சொல்லியிருக்காங்கல்ல 6,000 ரூபாய். இதை வந்து இதுக்காக டோக்கன் சிஸ்டம் கொடுக்குறோம். தென் ரேஷன் கார்டு உள்ளவங்க இது எப்படி அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் நிறையா இருக்குது. டைம் இருக்கவங்க படிச்சுக்கோங்க. மீதி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.